இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாரு கரூரில். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதல்வர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து பிரச்சார களத்தில் வந்து புகழ்ந்து பேசுறது இருக்குல்ல, எந்த மாநிலத்திலும் நடக்காது. இவர் தான் செந்தில் பாலாஜி குறித்து அவ்வளவு பேசினாரு. அவர் என்ன பேசுறாரு பாருங்களேன். முக்கியமா இங்க வரவில்லை என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நபருக்கு நன்றி வாழ்த்தலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு முதலமைச்சர் இந்த கட்சியை அங்கே அந்த கொங்கு மண்டலத்தில் வளர்ப்பதற்கு, கரூரில் வளர்ப்பதற்கு ஒரு முக்கிய பங்காற்றியிருக்காரு அப்படின்ற வகையில் நன்றி சொல்றாரு. சரி, உங்க கட்சியை கேவலப்படுத்துறதுக்கு அவர் தானே காரணம்? இல்லை, இது மாதிரி ஊழல் வழக்கு அப்படின்றப்போ எல்லா நபர்கள் மேலேயும் இருக்குது, அதிமுக தரப்புலையும் இருக்குது. சார், நான் என்ன சொல்கிறேன், ரூலிங் பார்ட்டி, நான் எந்த கட்சியிலுமே இல்லைன்னா சொல்ல, ரூலிங் பார்ட்டி உங்கள் கட்சி நபர் சாதாரண பாமரன் குடிக்கிற குவார்ட்டர்லேருந்து கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த காசை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காப்புல. இவருடைய பீரியடில் மட்டும்தான் யாருக்குமே முளைக்காத, எந்த விலங்குகளுக்கும் நடக்காத ஒரு சம்பவம் அணிலுக்கு வாய் முளைச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுருக்கிறாரு, குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றத்தில் இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு முதல்வர் புகழ்ந்து பேசுவது இது மோசமான முன்னுதாரணமா இல்லையா? அப்போ இங்கே என்ன குற்றச்சாட்டு வேணா செய்யலாம். திமுகவில் இருந்துட்டு அவங்க தலைமைக்கு வந்து கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கூட நம்ம இருந்தோம்னாக்கா எந்த குற்றச்சாட்டும் குற்றம் இல்லைன்றது மாதிரிலாம் அவர் பேசுறாரு. அந்த பேசுவதற்கான பொருள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இது ஒரு எவ்வளவு மோசமான முன் உதாரணம் இல்லை? ஏற்கனவே வந்து அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாரு, அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000, சரி அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னார்ல. அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்காரு முதல்வர். இது எப்படி நம்ம ஏற்பு கூறியதா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். செய்த சாதனை பற்றி ஒன்றுமே பேசலையே. இப்போ இல்லை இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த சாதனைகளை பற்றி சொல்லலை அப்படின்னாலும் கூட சில விஷயங்கள் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவருக்கு ஒரு சில இடங்களை கோட் பண்ணி காட்டிட்டு தானே இருக்கிறாரு. என்னத்தை காட்டுறாரு? இல்லை, நம்ம மகளிர் உதவித்தொகை அது மாதிரியான சில விஷயங்கள் கோட் பண்ணி காட்டுறாங்கல்ல. மகளிர் உரிமை தொகையை கோட் பண்ணி காட்டுற விஷயத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேனே, கனிமொழி கூட இப்போ அந்த விஷயத்த பேசியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்கா, ஒரு பிரச்சார கூட்டத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அடுத்த ஆட்சி ஜெயிச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மினிமம் பேலன்ஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்கனால உங்களுக்கு காசு பிடிச்சிடுறாங்கல்ல, அது மாதிரி பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த அம்மா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐல இந்த அம்மா தான் கையெழுத்து போடுறாங்க. அவங்களுடைய ஆட்சி இந்தியா கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா அதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வலியுறுத்துவோம். அது நீங்கள் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு யார் பிரதமர் கேண்டிடேட் அவங்க தான் சொல்லணும். அது யாருன்னே தெரியாத போது நீங்கள் எப்படி ஒரு உருட்டு விட்டுறீங்க? அது ஒன்று இருக்கா. ரெண்டாவது, இந்த அம்மா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கு, அதே மாதிரி கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி கொடுத்துட்டு இப்படி வாங்குறதுக்கா? நீங்கள் உள்ளபடி மாணவர் பிள்ளைகள் மீது அக்கறை இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு தெரியுமா? நீங்கள் முதல்ல மாணவர்களுக்கு பேருந்துக்கு இலவசமாக கொடுக்குறீங்களா? ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கு இலவசமாக கட்டணம் கொடுக்குற மாதிரி மாணவ பிள்ளைகள் படிப்பதற்கு கொடுத்த லேப்டாப்பை ஏன் நிப்பாட்டினீங்க? அதை கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, அந்த மாணவர்களுடைய நலனை பாதுகாக்கிறது போல எப்படி பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் ஏழ்மை நிலையில் இருக்கா, சாப்பிடாம போகுதா? கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வளோ ஏழ்மை நிலையில் இருக்காங்க, சாப்பிடாம போகிறாங்க, அவசர கதியில் போகிறாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. இந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக எல்லா கல்லூரிகளிலும் நீங்கள் அரசாங்க கல்லூரிகளில் அம்மா உணவகம் போல நீங்கள் அரசாங்க உணவகம்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த மாணவ பிள்ளைகள் இலவசமாக உணவு இருந்துங்கன்னு சொல்லணும். ஒரு இட்லி 1 ரூபா, 5 இட்லி அவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாதம் முழுக்க அவங்க அந்த மாதிரி ஒரு வேளை உணவு எடுத்துட்டாக்கா அந்த 1000 ரூபாய் தானே வரும். அப்போ எல்லா மாணவ பிள்ளைகளும் காலையில் வந்தீங்கன்னா அந்த உணவு எடுத்துங்க, மத்தியானம் வர பிள்ளைங்க மத்தியானம் உணவு எடுத்துங்கன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்கீமை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தீங்கன்னா இது உள்ளபடி இந்த மாணவ பிள்ளைகளுக்கு உதவும். நீங்கள் இன்னைக்கு மெத்து வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வச்சிட்டீங்க, கஞ்சா மெத்து எல்லாமே இப்போ சாராயான்ட்டு. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு துரைமுருகன் என்ன சொல்கிறீங்க? அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமாக ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிட்டு சினிமாவுக்கு போ, ஊர் சுற்றுன்னு சொல்கிறீங்க. அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, ஆம்பளை பசங்களுக்கு அடுத்து என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? அப்படியே டாஸ்மார்க்கு போ, நம்ம கடை இருக்குது, உங்களுக்கு அதான் டெட்ரா பேக் கொண்டு வர போகிறேன்னு சொல்லுவீங்க. இதானே? இதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? இதுதான் நீங்கள் செஞ்ச சாதனையான்னு கேட்குறேன். செஞ்ச சாதனையை சொல்லி பேசுங்க. அதை பேசவே இல்லையே. அதை பேசாமல் நீங்கள் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போட்டாங்க. பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் போகிற அளவுக்கு என்ன பரபரப்புன்னு பார்த்தாக்கா, சேலத்தில் சிஎம் ஸ்டாலின் கமலஹாசன் திடீர் சந்திப்பு, பிரச்சாரம் நடுவே பின்னணி என்ன? அங்கே பாருங்க, பயங்கர பிரேக்கிங். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு அலுவனியும் ஒரு புழுவனியும் ஒன்றா சந்திச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் உங்களுக்கு இயல்பாக ஒரு கேள்வி வருது இல்லை, யார் அலுவனி யார் புழுவனின்னு? கரெக்டா? இல்லை, அந்த கேள்வி மக்களுக்கு இப்போ இயல்பாக வரும். சொன்ன உடனே யாரா கமலஹாசனும் ஸ்டாலின் சந்திச்சுக்காரு, அலுவனி புழுவின்றாங்க, யார் அலுவனி யார் புழுவின்னா நான் ஒரு விளக்கம் தரேன்.
இதில் அலுவலி யார் புலிவின் யாருன்னு முடிவில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றி விட்டேன் சொன்னாரா புலிவனியா? சரி, அதுக்காக நீங்கள் டக்குன்னு அப்படி முடிவெடுத்துட முடியாது. காலையில் ஏன்டா விடியுதுன்னு இருக்கு எனக்கு, எல்லாரும் வந்து என் தூக்கத்தை கெடுக்குறீங்க, அமைச்சர் பெருமக்கள்லாம் ஏதாவது ஒன்று பேசி வச்சிருக்கீங்க, பிரச்சனைன்னு அழுதாரா, அலுவலி ஆகிட்டாரா? இந்த பக்கம் கமலஹாசனுக்கு வாங்க, அவர் இனி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் தான், இனிமேட்டு எந்த நிலையிலையும் இவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன், இனமான உள்ளவங்களாம் அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான் அப்படி தன்மானம் பேசி டிவி உடச்சிட்டு இப்போ போய் அந்த திமுக மேலே நிற்கிறீங்களா, புழுவினி ஆகி போயிட்டீங்களா? நம்மால் ஒரே ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல, அழுதுகிட்டு நாட்டை விட்டே ஓடி போகிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தியா? இப்போ சொல்லுங்கள், இதில் யார் அலுவலி யார் புழுவினி? இப்போ 2 பேருமே அலுவலி புழுவினா இருக்கிறதுனால தான் கூட்டணி கரெக்டாக இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ ஏன் 2 பேரும் ஒத்து போகிறாங்கன்னா இவ்வளோதான். இதை தாண்டி இவர்களால் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எந்த நலனுமே நடக்காது. எல்லாமே இவங்க வாய் உத்தகர்கள், பயங்கரமாக உருட்டுவாங்கல்ல, அதில் 2 பேருமே கை தேர்ந்த நபர்கள் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க.